ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப சுவையாகவும் செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நான் கம்மியாக தான் செய்கிறேன். 1/2 கிலோ சிக்கனை நான் ஊற வைக்க போகிறேன். இப்போ உப்பு போட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1/2 ஸ்பூனு இதெல்லாம் போட்டு தயிர் போட்டு இப்போ நம்ம இது நல்லா பிசைஞ்சி நல்லா ஊற வச்சு வைக்க போகிறோம். இதை மேக்னேட் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா ஊறி சிக்கன் சாஃப்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இது 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அது ஊற வைக்கிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ நான் அடுப்பில் குக்கரில் தான் நான் தம் போட போகிறேன். இது 3 பேருக்கான அளவு. இப்போ நெய் ஊற்றி வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுறேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும்போது சீக்கிரம் வதங்கும். 2 தக்காளி எடுத்துக்குவோம். இதை வதங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிறோம். 200 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி, இந்த அளவு நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் 300 கிராம் அரிசி போட போகிறேன். இந்த பாருங்கள், இந்த அளவு வதங்கி வந்துடுச்சு நம்மளுக்கு. இந்த அளவு நம்ம வதங்கி வந்தோன்னா இதில் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலக்கிக்கிறோம். நல்லா வதக்கி எடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். காரம் நான் கம்மியாக சாப்பிட்றதுனால புதினா மல்லி சேர்த்து நல்லா இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இந்த அளவு நம்ம வதக்கி வந்தோடனே இங்கே பாருங்கள், இந்த அளவு நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போ நம்ம சிக்கனை இது உள்ளார நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த அளவு நான் வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்க வச்சுக்கணும். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு கரெக்டாக சேர்த்துக்கணும். நம்ம கோழியில் வேறு ஃபஸ்ட்டு உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். சேர்த்து மூடி வச்சுக்கணும். விசில் சேர்க்க வேணாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஒரு அரை அளவு தான் இது வேக வைக்கணும். நான் பக்கத்தில் அடுப்பில் சட்டி வச்சு தண்ணி வச்சுருக்கேன். அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா அந்த தண்ணி கொதித்தோடனே தண்ணியில் உப்பு போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு கைக்கிற அளவு போட்டுக்கணும். நான் வடித்து தான் அங்கே கொட்ட போகிறேன். வடித்து செய்யும் போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவு நம்ம கொதித்தோடனே இப்போ அரிசியை சேர்த்துக்கிறோம். அரிசியை ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ ஊற வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், நல்லா இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சி. நம்ம அரிசியை வடிச்சிட்டேன். 2 நிமிஷம் வெந்தால் போதும். 2 நிமிஷம் வெந்தோடனே நம்ம அரிசியை வடித்து எடுத்து தம்மில் போட போகிறோம். இந்த கோழி வந்து கால் பங்கு வெந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியை நம்ம வடித்து எடுத்து இதில் நான் சேர்த்துட்டேன். சேர்த்து இங்கே பாருங்கள், கிரேவி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வடித்த கஞ்சி தண்ணியை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் மேலே ஊற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இதை ஊற்றிட்டேன். ஊற்றி இப்போ நம்ம தம்மில் போட போகிறோம். குக்கர்லேயே தம்மில் போட போகிறோம். இப்போ ஊற்றிட்டு நம்ம மட்டம் பண்ணி விட்டால் அரிசியும் அந்த தண்ணியும் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு இருக்கணும், அந்த கிரேவியும். இப்போ நான் மூடி வைக்கிறேன். மூடி வச்சு விசில் போட்டு 10 நிமிஷம் அடுப்பை ஸ்பீடாக வைக்கணும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கணும். வச்சு திறந்து எடுத்தால் இப்போ பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. நான் இப்போ மேலே இருக்கிற இந்த அரிசியை மட்டும் திருப்பி விடுறேன். அடியில் உள்ளதை திருப்ப வேணாம், மேலே உள்ளதை மட்டும் திருப்பி விட்டால் போதும். இப்போ நம்மளுக்கு நல்லா புழுங்கி வந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் எடுத்து பார்க்குறேன் தண்ணி இருக்காண்டு. லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இன்னொரு 5 நிமிஷம் நான் அடுப்பில் ஸ்லோ மிஷனில் வச்சு நான் மூடி வைக்கிறேன். மூடி வச்சு இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சி. இப்போ நான் திறந்து பார்த்தோன்னே கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வடி பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. இது நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ கோழியும் அந்த
அரிசியும் நல்லா நம்ம சோறும் நல்லா கரெக்டாக வந்துடுச்சு. இதை நல்லா திருப்பி விட்டு நல்லா மசாலாவை எடுத்து கிண்டி விட்டு எடுக்கணும். எடுக்கும் போது மேலே உள்ளதையும் அடியில் உள்ளதையும் கலந்து எடுக்கும் போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவு நான் கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.